வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸ்பிரஸ் முத்து. நான் உங்கள் இசைக்கு முத்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கூரினா யார், ஸோ யாரெல்லாம் நம்ம தற்கூரின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. தற்கூரி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. யாரெல்லாம் தற்கூரி? நிறைய பேர் தற்குறி இங்கே இருக்கு. நிறைய பேர் பார்க்குறேன், தற்குறி மாதிரி பேசுகிறேன். நிறைய பேர் தற்குறி இருக்கு. அப்புறம் தற்குறி வேல்டு என்ன வேல்டு பையன் எனக்கு தரல தற்குறி. அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க தற்கூரின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் உள்ளவங்களை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் நல்ல பையா தான் இருக்கு. அப்புறம் சம் டைம் கொஞ்சம் தற்குறி பையா இருக்கு. சம்டைம்ஸ் சில தற்கூரியும் இருக்க தான் செய்யுது. ஓகே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீ நல்லா தான் பார்க்குறேன். நல்லா தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, நல்லது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது தற்கூரி இருக்காங்களா? மே ஃப்ரெண்ட்ஸில் பூரா தற்குறி. மை ஃப்ரெண்ட்ஸு ஃபுல் தற்குறி தான். ஆயினா சொல்லுமா. ஆனால் தற்கூரி அப்படின்னு ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த தற்கூரி நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம்? ஸோ யாரெல்லாம் தற்கூரி நீங்கள் நினைக்கிறீங்க? தற்கொலைங்கிறது நம்மளை தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். முதல்ல 5 வருஷம் ஓட்டு போகிறோம். என்ன ஒரு ஓட்டு போகிறதுக்கு 5 வருஷம். நம்ம 2000 ரூபாய்க்கு ஓட்டு போகிறோம். 1500 ஓட்டு போகிறோம். இந்த 1500 5 வருஷம் நம்ம உண்மையை பண்ண முடியாது. சரிங்களா? நம்மளே நம்ம தற்கூரி இல்லாமல் முதல்ல கிளியர் படுத்தணும். நம்ம தெளிவாக நம்ம பார்க்கணும். அதுதான் அர்த்தம். அதாவது முட்டாளங்கிற வார்த்தைங்க தான் தற்கொலைங்கிற சொல்லலாம். அப்படின்னா யாரும் சொல்லப்படல. நமக்கு எல்லோரும் வேணும். பொதுவான கருத்து என்னுடையது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் வர்றாருங்கிறாரு. என்ன சந்தோஷம். தளபதி வரட்டும், நம்ம தமிழ் தான், என்ன சந்தோஷம். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரையும் குற்றப்படுத்தாமல் இவர் அரசியல் வர எனக்கு பெருமை தான். இதுக்காக நான் ஸ்டாலின் தான் எதிர்ப்பேன், நான் ஸ்டாலின் தான் குறை சொல்லுவோன்னு யாரையுமே குறை சொல்ல முடியாது. இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்தினார். என்ன குறை வச்சார் சொல்லுங்கள். இங்கிலே பொதுவான கருத்து என்ன குறை வச்சுருக்காரு? மகளிருக்கு இலவச பேருந்து மாதம் 1000 ரூபா போகிறாரு. பெண்களுக்கு 12,000 படித்தவருக்கு 2000. அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு காசு கொடுக்காரு. நிறைய இந்த சென்னை எல்லா குளத்தையும் சுத்தப்படுத்தி எந்த குறையுமே இல்லாமல் அழகாக நீட்டாக படுத்திக்கிருக்காரு. அவருக்கு என்ன குறை சொல்லுங்கள். அதுக்கு முன்னுக்கு என்ன ஆச்சியோ அது நமக்கு தெரியாது. அவ்வளோ ஒன்று விவரம் பேசலாம், பேசிக்கிட்டே போகலாம். நிறையா பேசுகிறேன்னா, அதாவது ஒரு குடும்பத்தை நம்மளை கட்டி காக்க முடியலை. ஒரு குடும்பத்தை என்னாலே கட்டி காக்க முடியும். எனக்கு 44 வயசு. ஒரு குடும்பத்தை கட்டி காக்க முடியல. ஒரு நாட்டை ஒரு மனிதனை காப்பாற்றணுன்னா முடியாது. அதாவது குடும்பத்தில் பல சண்டை வரும். அதே மாதிரி நாட்டில் செலவுனா இருக்க தான் செய்யும். இதுக்கான ஒரு முதலமைச்சரை போய் குறை சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் திருப்பி கண்டிப்பான முறையில் அவர் தான் வருவார். ஸ்டாலின் தான் வருவார். அது எந்த கருத்துமே இல்லை. சீமா வரட்டும், இந்த 5 வருஷத்துக்கு என்ன தளபதியார் வரட்டும். ஆனால் எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனிமேல் அவர் நடந்துக்க பொறுத்து இருக்குது. ஸோ ஆனால் இப்போ தற்கூரினா நீங்கள் யாரை சொல்கிறீங்க? ஆக்சுவலாக தற்கொலை அதே நான் சொல்கிறேன்னா மக்களை சொல்கிறீங்க. அதுதான் நம்மளை யோசிக்கணும். அதான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் எல்லாம் நீங்கள் தற்கூரின்றீங்க. ஆமாம், காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது யோசிக்காமல் போடுறாங்களே, அதை தான் நான் சொல்கிறேன். 5 வருஷம் ஓட்டை நம்ம கையில் தான் இருக்குது. வேறு கையில் இல்லை, நம்ம கையில் இந்த விரலில் தான் ஓட்டு போடுறோம். இதுதான் ஜெயிக்க போகுது 5 வருஷத்தில். அதனால் யாருக்கு நல்ல ஓட்டு போட்டு விடுங்க. நன்றி. ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். சொல்லுங்கள். நேம்? சரவணவேல். நைஸ் நேம் பிரதர். இப்போ தற்கூரின்னு ஒரு நேம் சொல்கிறாங்கல்ல, ஸோ யாரை பார்த்து தற்கூரின்னு சொல்லுவாங்க? தற்கூரின்னு உங்கள் மைண்டில் யார் வரா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க, இதோ பர்த்து, சாமு, அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. அவங்களாம் வருவாங்க. பர்த்து அறிவால் தான் கொஞ்சம் தற்கூரி. ஏன் தற்கூரின்னு சொல்கிறீங்க அவங்கள பார்த்து? ஏன் தற்கூரின்னு சொல்கிறீங்க? பார்த்தீங்கன்னா எங்கள் கேங்கில் சாம்னு ஒருத்தர் இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுன்னு ஒன்று பேசினே இருப்பான். அந்த மாதிரி தற்கூரி தனமாக பேசுவான். எல்லா படியும் படிச்சுக்கிறான்னு ஆனால் 11 அறிவு வச்சுக்கிறான். அந்த மாதிரி இருக்கவங்களாம் தற்கூரி தானே சொல்லணும். ஆச்சு ஓவர் பெல்ட் என்னது அது இவன் தான் சொல்கிறான். தான் அந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் தற்கூரி தானே சொல்லணும். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, எதுவுமே தெரியாது. அப்போ அவங்க யார் தற்கூரி தானே? அதுதான் அவ்வளோதான். ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நைஸ் பிரதர். இப்போ என்னன்னா தற்கூரினா யாரை பார்த்து தற்கூரின்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் தற்கூரி சொன்னவங்க மைண்டுக்கு யார் வரா? முதல்ல தற்கூரின்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு ஹரிகிருஷ்ணன் தான் எனக்கு ஞாபகம் வருவான். ஏன்னா இவனே ஒரு தற்கூரி தான். ஏன்னா நான் முதல்ல ஹாஸ்டல்லனா நாங்கள் தங்கி படிக்கிறோம். ஹாஸ்டலில் வரை என் கூட இருப்பான். காலேஜ் வேணால் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தோன்னே ஓடிடுவான். ஹரின்னு கூப்பிடுவான், திரும்பியோ பார்க்க மாட்டான். அதேமாரி இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸு சாப்பிட போனால் இது வாங்கி தரேன்னா வாங்கி தர மாட்டான். ஜிபே காமிப்பான், கேஷ் காமிப்பான், எதுவுமே இருக்காது. ஆனால் காலேஜில் போவேன். காலேஜில் பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டு இவன் தான் கேஷ் கொடுப்பான். அது அப்போ மட்டும் எப்படி வரும்னே தெரியாது. நம்ம ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னா அது மெயினாக செய்வான். அதில் ஒரு தற்கூரின்னு சொல்லலாம். இதுமாரி இவன் ஒரு தற்கூரி எனக்கு. அது தெளிவு தானே அர்த்தம். ஆக்சுவலாக
தற்கூரினா இப்போ நம்ம என்ன சொன்னாலும் இப்போ சோசியல் மீடியாவில் சொல்கிறது என்னன்னா தற்கூரினா என்ன சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்டே ஆக மாட்டேதுடா அவனுக்கு. அதுதான் ப்ரோ, இவனும் அதே தான் ப்ரோ. நான் இப்போ ஒரு செயல் இது பண்ணாதறானா இதை தான் மெயினாக பண்ணுவான். அதனால இவனுக்கு தற்கூரின்னு நான் சொல்கிறேன். என்ன சொன்னாலும் அது தெரியுது, கேட்கவே மாட்டாரு. கேட்கவே மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான். இந்த விஷயம் தப்புடான்னா அது கேட்க மாட்டான். நான் இதான் செய்வேன்னு அடம் பிடிப்பான். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டு தான் நீங்கள் தற்கூரி. வேற யாரும் சொல்ல விரும்பல. ஹாய் பிரதர், ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? என் நேம் கணேஷ் ப்ரோ. நைஸ் ப்ரோ. ப்ரோ இப்போ தற்கூரி அப்படின்னு ஒரு நேம் சொல்லுவாங்க. யாரெல்லாம் தற்கூரி சொல்லுவாங்க, மைண்ட் எங்கே போகுது ஃபஸ்ட்டு? தற்கூரின்றது வேலைக்கே போகாமல் தண்டமாக வீட்டில் உக்காந்துன்னு சும்மா சுற்றிக்கின்னு எப்படி சொல்கிறது, காசே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் தற்கூரின்லாம். ஆமாம், சரி, இப்போ தற்கூரி சொல்லுவாங்க மைண்டுக்கு யார் வரா ஆக்சுவலாக? தற்கூரினா உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நியர்பையாக இருக்கலாம். ஆமாம், தற்கூரினா வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கூடயே இருந்துக்கின்னு நமக்கு பின்னாடி முட்டி விட்டுக்கின்னு பண்ணுறது தான் அது தற்கூரின்லாம். காரணமே இல்லாமல் ஒன்று பண்ணுறது தற்கொலைலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்னு யாராவது ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி உங்கள் கேங்கில் யாராச்சும் இருக்காங்களா? எங்கள் கேங்கில் மகேஷ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், இந்த விஷயத்த அது அப்படி தான் பண்ணண்டானா அப்படி பண்ண மாட்டான். ஏய் இது குர்ரா, இந்த இடத்துல ஃபோனு இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இது பண்ணணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாதுறானா, குர்ரா அதெல்லாம் யார் கிடைக்கிறான்னா கிடைக்கிறா, அந்த ஒரு இது தெரியாது. அவ்வளோ அந்த மெச்சூரிட்டி, அந்த ஃபீல்டு அது தெரியாது. அதனால என்ன புரியாத தற்கொலைன்னு சொல்லிடுவீங்க. இந்த தற்கொலைங்க வேடு எப்போ தந்து ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக இல்லை ஒரு 1 இயராக தற்கூரின்ற நேம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு 1 இயராக ட்ரெண்ட் ஆகிருக்கு. பார்த்துக்கோங்க யார் காரணம்னு தெரில. ஆமாம், ஆனால் ஒரு 1 இயர் ட்ரெண்ட் ஆகிட்டு. 1 இயராக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தற்கூரின்ற நேமு. ஓகே, ஆமா. என்ன சொன்னாலும் புரியாதவன், என்ன ஒரு வேலை வெட்டிக்கு போகாதவன் தான் தற்கூரி. ஆமாம், தற்கூரி. அதுவும் இல்லாமல் அதோ இப்போ கூட ஒரு பஞ்சு மிட்டாய் ஒரு பையன் விற்றுன்னு போனான். அந்த பஞ்சு மிட்டாய்க்காரனா அந்த பையன் வந்து என்னடா ரேட்டு பேசி இது பண்ணான், பக்கத்தில் இருக்கிற பொண்ணே அதுமாரி பேசுது ஒரு ஜாலியாக. அப்போ அது என்ன சொல்லும், இதெல்லாம் எதுவுமே புரியாது, தற்கூரிடாது. இன்னொன்று, நம்ம செலவு பண்ணி இன்னொருத்தன் செலவு பண்ணாமல் இருக்கிற பேர் அவன் பேர் தற்கூரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூடயே இருந்து நம்ம ஜேர்னி பண்ணிக்கின்னு நமக்கே செலவு பண்ணலன்னா அத்தவனுக்கு பொண்ணுக்கு போய் செலவு பண்ணுறோன்னா தற்கூரின்னு சொல்லலாம். தற்கூரின்னு சொல்லலாம். ஆமாம், அதுக்கு பேர் நாங்களாம் வேற சொல்லுவோம். எல்லாருமே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் தற்கூரி அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எக்ஸ்பிரஸ் முத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.